வணக்கம். இன்னைக்கு நான் சொல்ல போகிற கதை காஃபி டேட் வித் அனுஷ்கா. இதை எழுதினவங்க ராஜேஸ்வரி ஐயர். பக்கி டேம் டேல்ஸ்ன்ற ஒரு நிறுவனம் முதியவர்களின் எழுத்தாளராகும் கனவை நிறைவேற்ற அவர்களின் கதைகளை வல்லமை தாராயோ அப்படின்ற தலைப்பில் உருவாக்கப்பட்ட சிறுகதைகள் தொகுப்பிலிருந்து ராஜேஸ்வரி ஐயர் அவர்களின் கதை. இனி ராஜேஸ்வரி ஐயர் அவர்களின் எழுத்து வழியே. காஃபி டேட் வித் அனுஷ்கா. பாட்டி ரெடியா? சீக்கிரம் வா, எல்லாரும் காரில் ஏறியாச்சு. பெரிய கான்ட்ராஸ்ட் பார்டர் கொண்ட மஜந்தா காஞ்சி காட்டன் புடவை, பளிச்சென்று நெற்றியில் பெரிய பொட்டு, தூக்கி கட்டிய கொண்டையுமாக தளர்ந்த நடையுடன் வந்த பாட்டியை கட்டி அணைத்து, ஹை மை பியூட்டிஃபுல் பாட்டி, உற்சாகத்துடன் பாட்டி காரில் ஏற உதவி செய்தால் பேத்தி தாரிணி. தாரிணியின் அப்பா ரமேஷ் கார் ஓட்ட, பக்கத்தில் அவள் தாத்தா விஸ்வம், பின்னால் அம்மா பூர்வி, பாட்டி மாலினி அமர்ந்திருக்க தாரிணி பாட்டியை கட்டி கொண்டாள். எல்லோரும் காஃபி டேட் வித் அனுஷ்கா டாக் ஷோவுக்கு போய்கொண்டிருக்கிறார்கள். அதில் 20 வயது இளம் தாரிணியும் ஒரு பங்கேற்பாளர். ஸ்பெஷல் கெஸ்டாக டாக் ஷோவுக்கு தாரிணியை அழைத்திருப்பவர் பிரபல டிவி நிகழ்ச்சியான காஃபி டேட் வித் அனுஷ்காவின் புகழ்பெற்ற தொகுப்பாளர் அனுஷ்கா. அதனால் அவள் குடும்பத்தினருக்கு சிறப்பு இன்விடேஷன். எல்லாருக்கும் ஒரே பெருமை. தாரிணி, டோட்டல் எத்தனை பார்ட்டிசிபென்ட்ஸ் இருப்பாமா இந்த ஷோவில்? தாத்தா ஆவலுடன் கேட்கிறார். என்னையும் சேர்த்து 3 பேர் தாத்தா, பதில் சொன்னாள் தாரிணி. ஆடிட்டோரியம் போர்ட்டிகோல நிறுத்துறேன், எல்லாரும் மெதுவாக இறங்குங்க. பூர்வி, அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணு. தாரிணி, தாத்தாக்கு கை கொடு, நான் காரை பார்க் பண்ணிட்டு வரேன், ரமேஷ் சொன்னான். டேடி, வாலெட் பார்க்கிங் இருக்கு டேடி, நீங்களும் தாத்தா கூட வாங்க. இந்த இன்வைட் கார்டை அந்த வாலண்டியர் கிட்ட காண்பிச்சா உங்களை உள்ள அழைச்சிட்டு போவாங்க. நான் பேக் ஸ்டேஜ் போகணும் டேடி என்றாள் தாரிணி. ஆடிட்டோரியமின் முதல் கேட் வழியாக உள்ளே அழைத்து போனாள் அந்த வாலண்டியர். ஸ்டேஜின் நேர் எதிரில் முதல் வரிசையில் அவர்களுக்கென ரிசர்வ் செய்யப்பட்டிருந்த இடத்தில் அமரும்படி உபசரித்தாள். அவர்கள் அனைவருக்கும் ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் அடக்க முடியவில்லை. ஸ்டேஜ் லைட் எல்லாவற்றையும் போட்டார்கள். ஷோவுக்கான ஏற்பாடுகளை சரிபார்த்து ஓகே கிடைத்ததும் அனுஷ்கா பேச ஆரம்பித்தாள். எனது ஸ்பெஷல் கெஸ்டுகளின் குடும்பத்தார்களுக்கும் இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எனது மாலை வணக்கம். டிவி ஷோக்களில் சாதனையாளர்களை, பல்வேறு துறைகளில் பிரபலமானவர்களை அழைத்து பேட்டி காண்பது இயல்பு. ஆனால் நம் நாட்டில் பலர் மிக சிறந்த சாதனைகளை ஆரவாரமின்றி செய்து வருகிறார்கள். நமது ஷோ இந்த மாதிரியான சாதனையாளர்களை அழைத்து கௌரவிக்கிறது. இன்று நம் ஷோவில் ஒரு மாற்றத்தை செய்வோம், மேக் அ டிஃபரன்ஸ் என்ற ஒரு NGO சமூக சேவை செய்யும் அமைப்பை சேர்ந்த 3 இளம் பெண்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன். 20 வயதே ஆன இந்த இளம் பெண்கள் கல்லூரிகளிலும் படித்துக்கொண்டு சிறந்த சமூக சேவையிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். இவர்களை ஷோவுக்கு அழைப்பதற்காக 3 மாதங்கள் முன்பு சந்தித்தேன். இவர்களின் வித்தியாசமான எண்ணங்கள் என்னை கவர்ந்தன. உங்களையும் நிச்சயமாக ஆச்சரியமடைய செய்யும். பாட்டி, நானி, தாதி, அம்மம்மா என்று நாடெங்கும் அன்பாக அழைக்கப்படும் நமது பாட்டியின் நிபந்தனையற்ற அன்பை கொண்டாடுவோமா என்று? பாட்டி என்றதும் உங்கள் கண்முன் விரியும் உருவம் என்ன? இந்த தலைமுறையில், குறிப்பாக நடுத்தர வர்க்கத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளது. நம்மில் எத்தனை பேர்கள் இந்த மாற்றத்தை கவனித்திருக்கிறோம்? இன்று நம் நாட்டில் தாத்தா பாட்டி குழுவில் உள்ள புதிய ஜெனரேஷன் பாட்டிகள், குறிப்பாக 1950 மற்றும் 60 பிறந்தவர்கள், ஒரு பெரிய மாற்றத்திற்கு உட்பட்ட ஒரு தலைமுறை. குறிப்பாக நடுத்தர வர்க்கத்தில் பேர குழந்தைகள், அதாவது இன்றைய இளம் தலைமுறையினிடையே இந்த மாற்றம் ஏற்படுத்தியுள்ள இன்ஃப்ளூயன்ஸ் சிந்திக்கத்தக்கது. இந்த ஆண்டுகளில் பிறந்த பாட்டிமார்கள் முதல் தலைமுறை பெண்கள். கல்லூரி பட்டம் பெற்று முழு நேர வேலை வாய்ப்பை பெரும் எண்ணிக்கையில் பெற்றவர்கள். 1920 மற்றும் 30ஆம் ஆண்டுகளில் பிறந்த முற்றிலும் வேறான தலைமுறையை சேர்ந்த தங்கள் மாமியார் அல்லது தங்கள் தாய்மார்களுடன் தங்கள் குழந்தை பராமரிப்பு பொறுப்புகளை பகிர்ந்து கொண்டவர்கள். இந்த நவீன பாட்டிமார்கள் பாரதியார் கண்ட புதுமை பெண்கள். இவர்கள் ஸ்கூட்டர் முதல் கார்களை எளிதாக ஓட்டுபவர்கள், பல சாதனைகளை படைத்தவர்கள்.
இந்த நவீன பாட்டிமார்களை நோக்கி என் கவனத்தை ஈர்த்தவர்கள் இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு கெஸ்டுகள். இவர்கள் மூவருமே இந்தியாவின் பல்வேறு மாநில மொழிகளை தாய்மொழியாக கொண்டாலும் கோவாவில் வாழும் 3ஆம் தலைமுறையினர் ஆவர். முதலாவதாக வருவது தாரிணி ரமேஷ் ஃப்ரம் பஞ்சிம். பெரும் கைத்தட்டலோடு வரவேற்போம். வெல்கம் தாரிணி. இப்படி உட்காருங்க. இவர் தாத்தா விஸ்வம் ஒரு பிரபல பிசினஸ்மேன். கடந்த 50 வருடங்களாக பஞ்சிமில் வசித்து வருகிறார்கள் விஸ்வம் குடும்பத்தினர். தாரிணி பிறந்ததும் இங்குதான். இவர்கள் தாய்மொழி தமிழ். அடுத்ததாக பெரிய கைத்தட்டலுடன் வரவேற்கிறோம் நிஷ்டா குப்தா ஃப்ரம் வாஸ்கோ. நேவல் ஆபீசராக கோவா வந்த இவர் தாத்தா விவேக் குப்தா குடும்பத்துடன் கோவாவிலேயே செட்டில் ஆகிவிட்டார். நிஷ்டாவின் தாய்மொழி ஹிந்தி. அடுத்து பலத்த கரகோஷத்துடன் லெட் அஸ் வெல்கம் அல்கா சாஸ்திரி. ஷீ இஸ் ஆல்சோ ஃப்ரம் பஞ்சிம். இவர் தாத்தா டாக்டர் நரசிம்ம சாஸ்திரி தேசிய கடல்சார நிறுவனத்தில் NIO சயின்டிஸ்டாக இருந்தவர். இவர்களும் கோவாவிலேயே செட்டில் ஆனவர்கள். அல்காவின் தாய்மொழி தெலுங்கு. தாரிணி, நிஷ்டா, அல்கா காஃபி டேட் வித் அனுஷ்கா ஷோவில் உங்கள் மூவரையும் வரவேற்கிறோம். மூவரும் MAT என்று பிரிண்ட் செய்த ஒயிட் டிஷர்ட்டும் ஜீன்ஸும் அணிந்திருந்தனர். தாரிணி, உன்னிடமிருந்து தொடங்குவோம். நீங்கள் மரங்களை காப்பாற்றுவோம் என்ற திட்டத்தில் சேவை செய்கிறீர்கள். அதை பற்றிய விவரம் சொல்லுங்கள். ஒரு மாற்றத்தை உண்டாக்குவோம் அமைப்பை சேர்ந்த ஒரு திட்டம் தான் இது. சாலை அபிவிருத்தி நடக்கும்போது பல பெரிய மரங்களை அப்புறப்படுத்த வேண்டி வரும் மற்றும் கனத்த மழை காரணமாகவும் பல மரங்கள் வேரோடு சாய்ந்து விடுகின்றன. இவை எல்லாமே மிக பழமையான மரங்கள். இந்த மரங்களை இடம் மாற்றி நட்டு வளர்க்கும் முயற்சிதான் இந்த மரங்களை காப்பாற்றுவோம் திட்டம். மரங்களை காப்பாற்றி பூமியை காப்பாற்றுவோம் என்ற கொள்கையின் அடிப்படையிலானதுதான் எங்களுடைய இயக்கம். தாரிணி சொல்லி முடித்தவுடன் பலத்த கரகோஷம் எழுந்தது. தாரிணி குடும்பத்தினர் பெருமையில் பூரித்து போனார்கள். அடுத்து நிஷ்டா, உங்கள் ப்ராஜெக்ட் பற்றிய விவரம் சொல்லுங்கள் என்றாள் அனுஷ்கா. என்னுடையதும் ஒரு மாற்றத்தை உண்டாக்குவோம் குழுவின் ஒரு திட்டம்தான் என்று தொடங்கினாள் நிஷ்டா. இந்த திட்டத்தின் கீழ் எல்லா விதத்திலும் பின்தங்கிய ஒரு ஏரியாவை தேர்ந்தெடுத்து அந்த பகுதி வளர்ச்சி அடைய திட்டங்கள் தயார் செய்வோம். இதில் அந்த பகுதி மக்களும் முழு மனதுடன் உதவி செய்வார்கள். ஒவ்வொரு ஊரும் முழுமையாக அபிவிருத்தி அடைந்தால் நாடே முன்னேறும். அந்த கொள்கையின் அடிப்படைதான் இந்த திட்டம். நிஷ்டா முடித்தவுடன் மீண்டும் பலத்த கைத்தட்டலால் அரங்கம் அதிர்ந்தது. அல்கா, உங்க ப்ராஜெக்ட் நம் ஷோவின் மிக முக்கியமானது இல்லையா? விவரங்கள் சொல்லுங்கள் என்று உற்சாகப்படுத்தினாள் அனுஷ்கா. எனது ப்ராஜெக்டும் ஒரு மாற்றத்தை உண்டாக்கவும் முயற்சிதான். நீங்கள் உங்கள் அறிமுக உரையில் சொன்னீர்களே புதிய ஜெனரேஷன் பாட்டிகள் பற்றி. இந்த மாற்றம் நகர்ப்புறங்களில் ஏற்பட்டுள்ள மாற்றம் மட்டுமே. கிராமப்புற பகுதிகளில் பெரும்பாலும் பாட்டிமார்கள் இன்னும் உயர்நிலை பள்ளி கூட முடிக்கவில்லை. ஆனால் பலவிதமான கலைத்திறன்கள் பெற்றவர்கள். கிராம பஞ்சாயத்தின் உதவியுடன் சுய உதவி குழுக்கள் தயார் செய்திருக்கிறோம். இந்த குழு பாட்டிமார்கள் கலைத்திறனை மேம்படுத்தி வியாபாரம் செய்ய தயார் செய்யும். எங்கள் மார்க்கெட்டிங் டீம் அவர்களின் தயாரிப்புகளின் விற்பனைக்கு உதவும். நல்ல மாற்றங்களை சீக்கிரமே எதிர்பார்க்கலாம். அல்கா முடித்தவுடன் அனைவரும் எழுந்து நின்று கைத்தட்டினார்கள். அனைவரையும் அமர சொல்லிவிட்டு அனுஷ்கா பேசினார். நீங்கள் மூவருமே மிகச்சிறந்த சேவை செய்கிறீர்கள். நாங்கள் உங்களை கௌரவிக்க விரும்பினோம். ஆனால் நீங்கள் வேறு ஒரு கோரிக்கை முன்வைத்தீர்கள். உங்கள் பாட்டிகளின் அன்பை கொண்டாட விரும்பினீர்கள். உங்கள் வித்தியாசமான ஐடியாவை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம். தாரிணி, உங்கள் பாட்டியை அழைத்து வாருங்கள். ஒரு பெரிய கைத்தட்டலுடன் திருமதி மாலினி விஸ்வம் அவர்களை மேடைக்கு வரவேற்போம். நிஷ்டா, உங்கள் பாட்டியையும் அழைத்து வாருங்கள். பெரிய கைத்தட்டல்களுடன் திருமதி நர்மதா குப்தா அவர்களை மேடைக்கு வரவேற்போம். நீல நிற லினன் குர்தா பைஜாமாவில் நர்மதா சற்று உயரம் கம்மியாக தெரிந்தாள். அல்கா, உங்கள் பாட்டியை அழைத்து வாருங்கள். ஒரு பெரிய கைத்தட்டல்களுடன் திருமதி அருணா சாஸ்திரி அவர்களை மேடைக்கு வரவேற்போம். போச்சம்பள்ளி பட்டுப்புடவை உடுத்தி முந்தானையால் பிளவுஸை மூடிக்கொண்டு சின்ன ஸ்டிக்கர் பொட்டுடன் மெதுவாக மேடை ஏறினாள் அருணா. உங்கள் மூவருக்கும் எங்கள் பணிவான வணக்கங்கள். பெரியோர்களே, தாய்மார்களே, நம் எல்லோருடைய பாட்டிமார்களின் அன்பையும் இந்த 3 பாட்டிமார்களும் பிரதிபலிக்கிறார்கள்.
இவர்கள் விறகடுப்பிலிருந்து முன்னேறி கேஸ் இண்டக்ஷன் குக்கரை கடந்து புது டெக்னாலஜியை வரவேற்று வெப்பினார், ஜூம் வகுப்புகள் என முன்னேறிவிட்டனர். இவர்கள் டூ வீலரிலிருந்து கார் வரை மிக எளிதாக ஓட்டுபவர்கள். இந்த தலைமுறை பாட்டிமார்களுக்கு பலத்த கைத்தட்டல்களுடன் எழுந்து நின்று வணக்கம் தெரிவித்துக் கொள்வோம். இப்போது தாரிணி, நிஷ்டா, அல்கா மூவரும் உங்கள் அன்பு பாட்டியை பற்றி சில வரிகள் ஒவ்வொருவராக சொல்லுங்களேன். தாரிணி, நீங்கள் ஆரம்பியுங்கள் முதலில். எல்லோருக்கும் வணக்கம். என் பாட்டி மாலினி ஒரு பெரிய பிஸ்னஸ் உமனாக இருந்தவர். தன் பிள்ளைகளின் என் அப்பா சித்தப்பா கல்வி மற்றும் கேரியரில் வெற்றி பெற உதவி செய்தார். நான் பிறந்தபோது பிள்ளை வளர்ப்பில் ஏற்பட்டிருந்த மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு அம்மாவுக்கு உதவி செய்ததோடு எனக்கும் இன்று வரை எல்லா விதத்திலும் வழிகாட்டியாக இருக்கிறார். என் செல்ல பாட்டி நினைவு குறிப்புகள் எழுதி வைத்திருக்கிறார். யாருக்கும் தெரியாமல் அதை நான் ஒரு காஃபி டேபிள் புத்தகமாக வெளியிட்டிருக்கிறேன். இதுதான் என்னுடைய செல்ல பாட்டிக்கு என்னுடைய சர்ப்ரைஸ் கிஃப்ட். தாரிணி அழகான பட்டு துணியால் பொதிந்த பாக்கெட்டை பாட்டியிடம் கொடுத்தாள். மாலினி ஆனந்த கண்ணீருடன் அதை பிரித்து எல்லோருக்கும் காட்ட மீண்டும் பலத்த கரகோஷம். கிண்டலில் போட நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் அம்மா. அடுத்தது நிஷ்டா என்று அறிவித்தாள் அனுஷ்கா. எல்லோருக்கும் நமஸ்தே. என்னுடைய தாதி நர்மதா ஒரு பேங்கில் மேனேஜராக இருந்து ரிட்டையர் ஆனவர். என்னுடைய தோழி போல இருப்பவர். அப்படிப்பட்டது எங்கள் உறவு. நான் பிறந்தபோது ஏற்பட்டிருந்த பிள்ளை வளர்ப்பு மாற்றங்களை தாதி ஒப்புக்கொள்ளவில்லையாம். கோபித்து கொண்டு யூரோப் டூர் போய்விட்டு லண்டனில் தன் தம்பியிடம் இருந்துவிட்டு 1 மாதம் கழித்துதான் திரும்பி வந்தாராம். அந்த அளவுக்கு இண்டிபெண்டன்ட் என்று நிஷ்டா சொன்னதும் அரங்கத்தில் சிரிப்பொலி எழுந்தது. தாதி பழைய ஹிந்தி பட பாடல்களை நன்றாக பாடுவார்கள். வயலின் வாசிக்க ரொம்ப பிடிக்கும். என்ன காரணமோ இதுவரை வாங்கவே இல்லை. தாதி, உனக்காக ஒரு உகுலேலே எனும் ஹவாய் மாடலில் செய்யப்பட்ட ஒரு சின்ன கித்தார். நர்மதாவுக்கு வார்த்தைகளே வரவில்லை. கரகோஷத்தால் அரங்கம் அதிர்ந்தது. நர்மதாஜி, காஃபி டேட் வித் அனுஷ்கா ஷோவில் உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்கிறோம், ரெடியா இருங்க என்ற அனுஷ்கா அல்காவை பேச அழைத்தாள். எல்லோருக்கும் நமஸ்காரம். எனது அம்மம்மா அருணாவின் ஒரே பெண் தான் என்னுடைய மம்மி. என் மம்மி ஒரு ஸ்கூல் டீச்சர். அதனால் நான் என் அம்மம்மாவிடம்தான் அதிகம் வளர்ந்தேன். தாத்தா இறந்த பின் எங்களுடனேயே தங்கிவிட்டார். அம்மம்மா ஒரு கர்நாடிக் பாட்டு டீச்சர். வீட்டிலேயே கிளாஸ் நடத்துவார். கொரோனா சமயத்தில் ஜூம் வகுப்புகள் தொடங்கி இப்போதும் ஆன்லைன் வகுப்புகளாகவே தொடர்கிறது. அம்மம்மாவுக்கு ட்ராவல் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதிகமாக எங்கேயும் போனதில்லை. உயரே பறப்போம், லெட்ஸ் ஃப்ளை ஹை என்றொரு உமன் ஒன்லி பயணக்குழு இருக்கிறது. அதில் அம்மம்மாவுக்கு மெம்பர்ஷிப் வாங்கியிருக்கிறேன். வருடத்தில் 4 டூர் நமது சாய்ஸ் தான். இது என்னுடைய கிஃப்ட் அம்மம்மாவுக்கு என்று கவரை நர்மதாவிடம் கொடுத்தாள் அல்கா. அன்புடனும் பெருமையுடனும் அல்காவை அணைத்து நெற்றியில் முத்தமிட்டாள் அருணா. மீண்டும் பலத்த கைத்தட்டல். சார்தாம் டூர் ஸ்பான்சர்ஷிப் எங்களுடையது என்று கூறினாள் அனுஷ்கா. எல்லோருக்கும் பூச்செண்டு வழங்கி நன்றி வணக்கத்துடன் காஃபி டேட் டாக் ஷோவை முடித்தாள் அனுஷ்கா. பின் மேடையில் இருந்து இறங்கி வந்து அனுஷ்கா, தாரிணி, நிஷ்டா, அல்கா குடும்பத்தினர்களை சந்தித்து எல்லோரையும் பாராட்டினார். எல்லோரும் சேர்ந்து நிறைய போட்டோ எடுத்துக்கொண்டனர். அருகில் ஹோட்டல் விவந்தாவில் டின்னர் ஏற்பாடு செய்திருக்கிறோம். எல்லோரும் ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஃபார் டின்னர் என்று அழைத்தாள் அனுஷ்கா. சூப், லாலட் முதல் பலவிதமான உணவு வகைகள் பரிமாறப்பட்டன. ஐஸ்கிரீமுடன் பேச்சும் சிரிப்புமாக டின்னர் முடிந்தது. எல்லோரும் அனுஷ்காவுக்கு நன்றி தெரிவித்து விடை பெற்றனர். 3 குடும்பங்களும் மறுபடி சந்திப்போம் என்று கூறியபடி அவரவர் காரில் புறப்பட்டனர். சந்தோஷமாக காரில் திரும்பி வரும்போது, தாரிணி, எல்லாம் பாட்டிதானா உனக்கு? என்ன மறந்துட்டேல்ல? செல்ல கோபத்துடன் கேட்டார் விஸ்வம். ஐயோ மை டியர் தாத்து, நீங்க இல்லாமலா? கிராண்ட் பாஸ் டே வருது அடுத்த மாசம், அப்ப பாருங்க. எல்லோரும் கலகலவென சிரித்தார்கள். நன்றி, வணக்கம்.